யார் யார் எப்படி எப்படி இருக்குங்கிறத வச்சு ஐம் கிவிங் யூ திஸ் இன்புட். அதே மாதிரி யூ ஆல் நோ வாரன் பஃபட் அவருடைய மந்திரம் என்ன சொல்றதுனாக்க, simply attempt to be fearful when others are greedy and to be greedy only when others are fearful. So இந்த மந்திராவையும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். மற்றவர்கள் மார்க்கெட்டை பார்த்து பயப்படும் பொழுது நாம் மார்க்கெட்டில் இருக்க வேண்டும். மற்றவர்கள் மார்க்கெட் வந்து இன்னும் பெரிதாக செல்லும் அப்படின்னு வந்து ரொம்ப ஓவரா பேசும்பொழுது, அதாவது ஒரு 10 ரூபா ஷேர் 1000 ரூபா போகும் 5000 ரூபா போகும்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த இடத்துல தான் வந்து பயப்பட துவங்க வேண்டும். அதே மாதிரி நண்பர் சொன்னார், நான் வந்து ரியல் எஸ்டேட்ல இருந்தேன், 3 வருஷமா ரியல் எஸ்டேட்ல ஒன்றும் பண்ண முடியல, அதனால வந்து இந்த மார்க்கெட்ல பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது சில விஷயங்களை நான் இப்போ சொல்ல விருப்பப்படுறேன். இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட், அதாவது பொருட்சந்தை, கமாடிட்டி சந்தை அடுத்த 5 வருட காலங்களுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, நமக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஒரு மெஜாரிட்டி உள்ள கவர்மெண்ட் வந்தது. ரெண்டாவது, இப்பொழுது அவங்க எடுத்துக்கக்கூடிய டெசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, 2013-14 வரலையும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு 4 கிலோமீட்டர் தான் லே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ரோடு வந்து 13 கிலோமீட்டர் போட்டுட்டு இருக்காங்க. ரோடுக்கும் எக்கானமிக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு நிறைய சம்பந்தம் இருக்கு. அதாவது ரயில், ரோட் அண்ட் போர்ட், இந்த 3 கனெக்டிவிட்டி, இந்த 3 கனெக்டிவிட்டினால தான் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய வல்லரசு ஆக முடிஞ்சது 1974. ஸோ அந்த இலக்கை, அதாவது நான் திருப்பி எதுக்கு சொல்றேன்னா, இலக்கு, கவர்மெண்ட் இலக்கு, அந்த இலக்கை இந்த கவர்மெண்ட் வந்து 2020க்குள்ள செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோல்ல வந்து போயிட்டு இருக்கிறதுனால ஒரு 50% அச்சீவ் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் புறவழிச்சாலை வந்திருக்கு. இந்த புறவழிச்சாலை வந்த பிறகுதான் எல்லா இடத்துலயுமே ரியல் எஸ்டேட் பிரைஸ் ஏறினது, இல்லைன்னா ஏறி இருக்காது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவல். ஸோ ரியல் எஸ்டேட் பொறுத்தவரையிலையும் சேச்சுரேஷன் லெவல் வந்தாச்சு. இனிமேல் 2017க்கு மேல அதுல ஒரு மொமெண்டம் வரலாம். வந்தாலும் 10% 15%க்கு மேல பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஒன்லி ஆன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், எதர் இன் ஈக்விட்டி ஆர் கமாடிட்டி, யூ ஹாவ் அ ஃபினாமினல் growth. அதே மாதிரி கோல்டுலையும் பாத்தீங்கன்னாக்க, இந்த கடந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு கிராமுக்கு 1500 ரூபாய் இறங்கி இருக்கு. பட் கோல்டு நம்ம வச்சுக்கணும். அதாவது உங்களுடைய போர்ட்போலியோல 10% கோல்டு இருக்கு, தவறு இல்லை. அதுக்காக எல்லா பணத்தையும் வந்து கோல்டுல, எல்லா பணத்தையும் ரியல் எஸ்டேட்ல வச்சுக்கிறது தவறு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட்ல இருந்து சம்பாதிச்சாரு, இடத்தை வித்து. அவர் எங்கிட்ட அட்வைஸ்க்கு வந்தார், என்ன பண்ணலான்னு. 10 ரூபாய் கூட ரியல் எஸ்டேட்ல போடாத வச்சுக்கன்னு. ஆனா அது எகென்ஸ்டா பண்ணாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு 2 கோடி போட்டு அவருக்கு 20 கோடி ரியல் எஸ்டேட்ல தான் கிடைச்சது. இதே மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காதியா அப்படின்னாரு. சொன்னேன், சரி நீங்க பண்றதா பண்ணுங்க, என்ன அட்வைஸ் கேட்டா இதுதான், இதுக்கு மேல நீங்க அட்வைஸ் கேட்டு வந்தீங்கன்னா முதல்ல ஃபீஸை கொடுத்துட்டு அப்புறம் வந்து உட்காந்து பேசுங்க. அவர் வந்து காஞ்சிபுரம் பக்கத்துல போய் அந்த பணத்தை எல்லாம் போட்டாரு. இப்ப எமர்ஜென்சி 4 கோடி ரூபாய் பணம் வேணும், லேண்டை விற்க முடியல. இப்ப வந்து சொல்றாரு, நான் உன் பேச்சை கேட்கல. நான் சொன்னேன், எத்தனை ட்ரிப் சொல்றீங்களோ அத்தனை ட்ரிப்புக்கு நான் உங்களுக்கு பெனல்ட்டி போடுவேன். நீ ஒரு ட்ரிப் என் பேச்சை கேட்கலன்னா எனக்கு வந்து 10,000 ரூபாய். Then only they really know what I am saying. See, I should not sit and simply waste, இல்லையா? அது மாதிரி நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இப்ப என்ன மார்க்கெட்ல வந்து சிச்சுவேஷன் இருக்கோ அதற்கு தகுந்தாப்புல நம்மளை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். நேற்றுக்கு வந்துட்டு போறா இல்லையா கே சங்கரநாராயணன், அவங்கெல்லாம் வந்து நான் மார்க்கெட்ல 1985 என்றாம் போது அவங்கெல்லாம் ஒரு பெரிய லெவல்ல இருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்போ வந்து நாங்கெல்லாம் ஒரு சின்ன மெம்பர், அவங்கெல்லாம் ஒரு பெரிய மெம்பர், அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ். அப்ப மெட்ராஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து என்ன சொன்னோம்னாக்க, ஆல் யங் மெம்பர்ஸ், என்எஸ்சி வந்து 1995 என்எஸ்சி துவங்குறான். அப்ப என்ன சொன்னோம், என்எஸ்சி துவங்குறான், இந்தியாவிலேயே கேஷ் மார்க்கெட் வந்து மெட்ராஸ் மார்க்கெட் தான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னாக்க த்ரூ அவுட் இந்தியாவிலேருந்து கால் வரும் டெய்லி. 50 லட்சத்துக்கு வரும், 1 கோடிக்கு வரும். ஏன்னா இங்கே தான் உடனே 3வது நாள் 4வது நாளில் பணம் வாங்க முடியும். ஒன்லி மெட்ராஸ் எக்ஸ்சேஞ்ச்.
பாம்பேலாம் வித்தா பணம் என்னைக்கு வருதுன்னே தெரியாது. கல்கட்டாவில் வித்தா உங்களுது தானா அப்படிங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு மோசமாக இருந்த நாட்கள். அப்ப வந்து இந்த டெக்னாலஜி ட்ரிவனா ஆகும் பொழுது மெட்ராஸ் மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டாங்க, அது மாதிரி கொஞ்சம் வயதானவர்கள் அதை வந்து எதிர்த்தாங்க. அதெல்லாம் தேவையில்லை, நம்மள யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு. அப்பயே அன்னைக்கே டிசைட் பண்ணோம் இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா எப்ப டெக்னாலஜியை வந்து உபயோகப்படுத்த முடியாதுன்னு வேண்டான்னு சொல்றாங்களோ அப்ப வந்து அந்த மார்க்கெட்டால நிற்க முடியாது. என்எஸ்சிக்கு வந்து இனிஷியலா வந்து எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதாவது இந்த டிமேட் அக்கௌண்ட் கொண்டு வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, எப்படி என்னதை கொண்டு போய் எவன்ட்டியோ கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கம்யூனிட்டிஸ் அவங்க எல்லாம் வந்து இதை வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னாங்க. எங்கிட்ட இருக்கிற இதை வந்து எதுக்கு மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே ஒரு 6 மாசத்துல கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு. எப்படி ஒரு படம் புதுசா வந்த போது வந்து அது எதிர்பார்ப்பு இருக்காது, அந்த படம் ஒரு வாரம் ஓடின அப்புறம் பாத்தீங்கன்னா அது 100 நாள் ஓடும். அது மாதிரி ஒரு 6 மாதம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு டிமேட் தான் பெஸ்ட், எல்லாத்தையும் கையில பார்க்க முடியுது, ரெண்டாவது வந்து என் ஷேர் திருட்டு போகாம இருக்கும், லாஸ் வந்து குறையும் அப்படின்ட்டு டிமேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பையும் வந்து அலர்ட் பண்ணோம், அப்பயும் பண்ண முடியல. கடைசியில் இன்னைக்கு என்ன மெட்ராஸ் எக்ஸ்சேஞ்ச் 0. எதுக்கு சொல்ல வரேன், டெக்னாலஜி டெவலப் ஆக நம்மளையும் வந்து நம்மளுடைய டெக்னிக்ஸை வந்து மாத்திக்கணும். நான் ஓல்டு டெக்னிக்ஸை தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா யூ வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் த மார்க்கெட். மார்க்கெட்ல யாராலையும் நிற்க முடியாது. சேஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், சேஞ்சஸை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அது ஏன் வருது, என்னால வந்து அதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா யாராலையும் பண்ண முடியாது. மார்க்கெட் இஸ் a big force. So the right entry is important. Then how to use right entry? So ஃபர்ஸ்ட்ல ஐடியால சொன்னேன், ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு சடன் ஒரு ஃபால் விழும்பொழுதோ இல்லை சடன் ஜம்ப் வரும்பொழுது அடுத்த 10 நிமிஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் உங்களுடைய என்ட்ரி வந்து இன்ட்ராடேல சரியாக இருக்கும். ஸோ நீங்க எப்பொழுதுமே ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரா இருக்கணும். அது முடிஞ்ச பிறகு அதை பத்தி நம்ம வந்து ரிசர்ச் பண்றதுக்கு அவசியமே இல்லை. அது என்ட்ரி பண்ணும் பொழுது எந்த லெவலில் நம்ம என்ட்ரி பண்ணணும், நம்ம என்ட்ரி பண்ற லெவல் சரியா இருக்கா, அதாவது விஜிலன்ஸா இருக்கணும். இப்போ உங்க பையில இருந்து நான் ஒரு 100 ரூபாய் பணத்தை எடுத்தா என்ன பண்ணுவீங்க, ஏன் சார் எடுக்கிறீங்க கேட்பீங்க. அதே இது மார்க்கெட்ல வந்து 100 ரூபாயோ 500 ரூபாயோ சர்வசாதாரணம் போடுவீங்க. ஏன்னா பிளாஸ்டிக் மணி கையிலேருந்து போகல இல்லையா. அந்த கையிலேருந்து போகக்கூடிய அதே எண்ணங்கள் அதே தாக்கங்கள் இந்த மார்க்கெட்ல பண்ணும்பொழுதும் வரணும். அதை கார்லேட் பண்ணி உங்க மைண்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா யூ வில் பி த கிரேட் சக்சஸ்ஃபுல் ட்ரேடர். வேற எதுவுமே தேவையில்லை இல்லையா. ஒரு பஸ்ல போறோம், அங்க போட்டிருக்கான் திருடர்கள் ஜாக்கிரதை அப்படிங்கும்போது என்ன பண்றோம், அந்த பர்ஸை பத்தி தான் நமக்கு ஞாபகம் இருக்கும், வேற எதுலையுமே ஞாபகம் இருக்காது. இல்ல மொபைல் எங்க வச்சிருக்கோங்கிறது ஞாபகம் தான் இருக்கும். கரெக்டா. சினிமா தியேட்டர்ல போறோம், அந்த கூட்டத்துல போறோம், என்ன சொல்லுவோம், வீட்டுல உள்ளவங்கள்ட்ட அலர்ட் கொடுப்போம், அம்மா ஜாக்கிரதை எல்லாத்தையும் வச்சுக்கோ, எவன் எப்படி வருவான்னு தெரியாது. அதே அலர்ட் இங்கேயும் இருக்கணும். அப்பதான் நம்ம பணம் நம்ம கிட்ட இருக்கும், இல்லைன்னா நம்ம பணம் இருக்காது. So the right entry is important. Right entry will give you the right exit. It will give you the reward. அதே மாதிரி தப்பான என்ட்ரி எடுத்துட்டு அதை வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க. அதை பத்தியும் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது when you are wrong you should not average. அதாவது நம்மளுடைய என்ட்ரி சரியாக இருந்தால் நாம் ஆவரேஜ் பண்ணலாம், நம்மளுடைய என்ட்ரி தவறாக இருந்தால் ஆவரேஜ் பண்ணக்கூடாது. அப்படின்னு என்ன சார் ஆவரேஜிங் கான்செப்ட்? இது வந்து ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதாவது மார்க்கெட் இது மாதிரி போயிட்டு இருக்கோம். இதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வாங்குவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் 100 ஷேர் வாங்குறாங்க, அது கீழே இறங்குது, இந்த இடத்துல 300 ஷேரா விற்பாரு. திருப்பி இந்த இடத்துல போய் 600 ஷேரா வாங்குவாரு. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதுதான் வந்து 90% of the people will do. அதுதான் இன்னைக்கு மணிகண்டன் சார் கூட சொன்னார் அங்க அவர் முதல்ல மீட் பண்ணும்போது. அதாவது we call it as a beginner's luck. சம்டைம்ஸ் என்ன ஆனா ஏதோ ஒரு லக்ல திருப்பி இந்த லெவல்லயே உங்களுக்கு கிடைக்கும். அதை நினைச்சிட்டு அது வந்து எப்போதும் சரியா நடக்குமா அப்படின்னு நடக்காது.
ஒவ்வொரு நாளும் இது வந்து பரீட்சை மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ 100, 300, 600 இதுவே முதல்ல தப்பு. ஓகே, திஸ் இஸ் a wrong way of doing the averaging concept. When you are doing the right concept, first you have to decide. நம்ம மைண்ட்ல நம்ம வந்து தீர்மானம் செய்து கொள்ள வேண்டியது எவ்வளவு குவாண்டிட்டி பண்ண போறோம், எவ்வளவு லாட் பண்ண போறோம். ஈக்விட்டினா 100 ஷேரா, 50 ஷேரா, 500 ஷேரா. நீங்க 100 பண்ணீங்கனாக்க இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 தான் பண்ணணும், அதுக்கு மேல பண்ணக்கூடாது. லாட்ல பண்ணீங்கன்னா ஒரு லாட் பண்ணா ஒரு லாட் தான் பண்ணணும், அதுக்கு மேல பண்ணக்கூடாது. ஒரு லாட் பண்ணிட்டு 3 லாட் பண்றது, 3 லாட் பண்ணிட்டு 10 லாட் பண்றது, அதெல்லாம் வந்து தட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் டூயிங் த பிசினஸ். இப்ப இங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த இடத்துல 100 ஷேர் வாங்கியிருக்கேன், கீழே இறங்கிடுது. ஸோ ஐ ஹாவ் டு ஸ்கொயர் ஆஃப் மை 100 ஷேர்ஸ் ஒன்லி. தென் ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா யூ கேன் see the momentum. அது மேலே ஏறுதா இறங்குறாங்க, மொமெண்டத்தை பார்த்துட்டு மேலே ஏறுதுன்னா இந்த இடத்துல ஒரு 100 ஷேரை வாங்கணும். வாங்கிட்டு when you are seeing a profit, you have to book profit here, sell. Or what I have to do, again I have to buy here another 100 shares. வாங்கும் பொழுது இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். Again I will buy another 100 shares. So the moment it is reaching here, I will sell entire 300 shares. That is the right way of averaging concept. ஜென்ரலா ரீட்டைல் இன்வெஸ்டர் மைண்ட்ல இருக்குது என்னன்னா, ஒரு ஷேர் மேல ஏறிட்டு இருக்குன்னா அது ஃபர்தரா வாங்க கூடாது, ஒரு ஷேர் கீழே இறங்கிட்டு இருக்குன்னா ஃபர்தரா விற்க கூடாது. சேம் எக்ஸாம்பிள் இன் க்ரூடு. க்ரூடு வந்து $60 இருந்து கீழே இறங்கிட்டு இருக்குன்னா ஐயோ அது ஃபர்தரா விற்க கூடாது அப்படிம்பாங்க, ஆனா ஃபர்தரா விற்கணும். அதே மாதிரி ஒரு ஷேர் ஃபர்தரா ஏறிட்டு இருக்குன்னா அதுதான் ஃபர்தரா வாங்கணும். தட் இஸ் கால்டு ட்ரெண்ட். யூ ஹாவ் டு ரைடு வித் த ட்ரெண்ட். அப்பதான் வந்து you will get maximum number of profit. Maximize your profit only. This is the way you have to do. இதை பண்ணாம என்ன பண்ணுவாங்க, ராங்கா பண்ணிட்டு ஆவரேஜ் கான்செப்ட்ல பண்ணிட்டு மாட்டிப்பாங்க. செகண்ட் பை செகண்ட் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக வந்து அந்த ஒரு 10 செகண்ட்ஸ்ல மாறுறதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ்ல என்ன மாறுதோ அதை வச்சு டிசைட் பண்ணணும். ஸோ யூ ஆர் இன் ரைட், யூ ஹாவ் டு ஆவரேஜ். மேலே போய்கிட்டே இருக்கலாம், ரைட் பண்ணலாம். வழி தெரிஞ்சா தானே போறோம் இல்லையா? அது முட்டு சந்தனா அதுக்கப்புறம் போக மாட்டோம், திரும்பிடுவோம். அதை மாதிரி தான். ஸோ அது எங்கேயோ போய் ஒரு இடத்துல முட்டை போகுதுன்னா அந்த இடத்துல எல்லாத்தையும் வித்துட்டு வந்துடும். அதே இது முதல்லயே சரியா இல்லைன்னா கட் பண்ணிட்டு சும்மா உட்காரணும். அதை எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய டெசிஷனை மாற்றணும். அதுக்கு தான் அந்த பை செல் அண்ட் செல் அண்ட் பை ரொம்ப உபயோகமா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த பை செல் அண்ட் செல் அண்ட் பைங்கிறது வந்து விஷுவலா வந்து நீங்க ஈஸின்னு நினைக்கலாம். அதை விஷுவலா கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட், டைரக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுதுதான், அதாவது அந்த போர்க்களத்தில் அதை உபயோகப்படுத்தும் போது தான் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். அது போலதான் இது போர்க்களம் மாரி. அந்த போர்க்களத்தை நீங்க அதை உபயோகப்படுத்தும் போது சரியாக உபயோகப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பிராக்டிஸ் மைண்ட்ல கொண்டு வந்தாதான் அது பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஸோ ஆவரேஜிங் கான்செப்ட் ஒன்லி நம்ம சரியா இருந்தா ஆவரேஜ் பண்ணணும், தவறா இருந்தா தயவு செஞ்சு ஆவரேஜ் பண்ணாதீங்க, அது வந்து பணம் கொடுக்காது. அடுத்தது மூணாவதாக ஆக்ஷன். எப்படி நம்ம களத்துல குதிக்க வேண்டும்? ஐடியா, ட்ரீம், ஆக்ஷன். இங்க எதுக்காக எல்லாரையும் கேட்டேன்னாக்க யார் யார் என்னென்ன வச்சு அதை வச்சு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, நமக்கு வந்து 2 சைடு பிரெயின் இருக்கு இல்லையா? லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின். இடது பக்கம் வலது பக்கம், இந்த 2 சைடும் நமக்கு வந்து சில பேருக்கு வந்து ஒரு பக்கம் அதிகமாக வேலை செய்யும், இன்னொரு பக்கம் அதிகமாக வேலை செய்யும். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து டூயிங், ஆக்ஷன் பிளான். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா
திங்கிங், நிறைய அதாவது யோசிப்பது, இமேஜினேஷன், மோர் இன் இன்ட்யூஷன் ஆர் கிரியேட்டிவிட்டி. இதெல்லாம் ரைட் சைடு வரும். கிரியேட்டிவிட்டி, இன்ட்யூஷன், மோர் இன் திங்கிங் தாட்ஸ், இதெல்லாம் வருது திங்கிங் சைடு. இந்த டெசிஷன் மேக்கிங்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க லாஜிக்கல், அனலிட்டிக்கல் அண்ட் எக்ஸிகியூஷன். லெஃப்ட் சைட் பிரெயின் தான் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து எக்ஸிகியூஷனை அதிகமாக கொடுக்கும். அதனால நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா உங்களுடைய பிரீத்தை சரியா வருதா அப்படிங்கிறத பண்ணணும். டேக் ஒரு சிப் வாட்டரை குடிச்சிட்டு நல்ல மூச்சை இழுத்து விட்டுட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை கற்கள் உங்களுடைய மைண்ட் வந்து கிளியரா வந்து உடனே கமாண்ட் கொடுக்கும். அப்பா நீ போறது சரியில்லை, முடிச்சுக்கோ, இந்த லாஸோட வெல்லவா அப்படிங்கிற இன்புட்டை கொடுக்கும். சரியா? இந்த லெஃப்ட் ரைட் பிரெயின் அதுக்கு மேல போறதுக்கு முன்னாடி இங்க நமது நண்பர்களுடைய சில இன்புட்டை வச்சு ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல விருப்பப்படுறேன். மாற்றுத்திறனாளி கண் தெரியாதவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை வைத்துதான் இந்த கதை. மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கு கண் தெரியல, ஆனா நல்ல ஸ்ட்ராங் பாடி, ரெண்டு பேருமே இங்க இருக்காங்க. அதனால தான் அந்த அந்த எக்ஸாம்பிள் டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆச்சு எடுத்துட்டேன். ஆனா நல்ல ஒரு பிஸியான ரோடுல இந்த பக்கத்துல இருந்து அவர் அந்த பக்கம் போகணும். அவரால் போக முடியுமா? கம்ப்ளீட்டா டிராபிக் இருந்துகிட்டே இருக்கு, அவரால் போக முடியல. சுத்தி முத்தியும் பாக்குறாரு, நிக்கிறாரு. பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு, பயங்கர புத்திசாலி, ஆனா அவரால் நடக்க முடியல. ஸோ அவரும் அந்த பக்கம் மாறி போகணும், அவராலையும் போக முடியல. இப்ப என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த மாற்றுத்திறனாளி உடம்பு கட்டுக்கொடவர் என்ன பண்றாரு? நடக்க முடியாத தூக்கி அவரோட தோல்ல வச்சுக்கிறாரு. ஸோ அவருக்கு இவர் டைரக்ஷன் கொடுக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு பேரும் இந்த பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்துக்கு சர்வசாதாரணமாக பயணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் இன் ஆக்ஷன். அது மாதிரி when you are coming to the market, you have got some idea. அதை வந்து எங்கேருந்து எங்களை மாரி ஆண்கள்ட்ட இருந்து நிறைய பேர்கிட்ட வாங்குறீங்க, அதை சரியா நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க. ஸோ அதனால உங்களுடைய லெஃப்ட் பிரெயினும் எங்களுடைய ரைட் பிரெயின்ல இருந்து வர இன்புட்டும் நீங்க மேட்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் யூ வில் கெட் த சக்சஸ். புரியுதா? ஸோ யூ ரிக்வயர் இன்புட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். அந்த இன்புட்டை நீங்க சரியா எக்ஸிக்யூட் பண்ணணும். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஒரு டாப் லெவல்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 70% ஆன் விஷனரி அண்ட் 30% ஆன் எக்ஸிகியூஷன் தான் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கம்பெனியுடைய சிஇஓவா இருப்பாங்க. This is called top level management. When you come to the middle level management, 70% on execution and 30% on visionary. அதனால தான் மிடில் லெவலில் தான் வந்து வேலையை கொடுப்பாங்க, வந்து கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் டிஃபைன் பண்ணினது பேஸ்ட் ஆன் அவர் பிரெயின் ஃபார்முலேஷன்ஸ். தென் த ஒர்க்கர் லெவல் 100% எக்ஸிக்யூஷன் தான் இருக்கும், விஷனரியே இருக்காது அவங்களுக்கு. சொல்லுவாங்கள்ல, மாடு மாதிரி நான் உழைக்க தயார் சார், எனக்கு சொல்லுங்க அப்படிமா. ஸோ தே ஒன்லி ஹாவ் த எக்ஸிக்யூஷன் பாயிண்ட். இதை சொன்னீங்கன்னா செய்வான், அதை தவிர நீங்க அவனை வந்து விஷுவல் பண்ணி அதை அப்படி பண்ணா பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் த வே அவர் பிரைன் இஸ் ஒர்க்கிங், லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட்.
யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த பக்கம் வீக்கா இருக்கோ அதை திங்க் பண்ணி அதை வந்து யூ ஹாவ் டு விஷுவலைஸ் டு இம்ப்ரூவ் இட் பண்ணீங்கன்னா ரெண்டும் பேலன்ஸ் ஆச்சுனாக்க உங்களுடைய திங்கிங்கும் உங்களுடைய இன்வால்மெண்ட்டும் சரியான வழியில போகும். அதுக்கு அவங்க 2 பேரையும் வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். சரியா? சோ பல பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்டை அதை நீங்க வந்து சரியா எக்ஸிக்யூட் பண்ணணும். உங்ககிட்ட இன்புட் இல்ல, நான் இன்புட் கொடுக்குறேன், அதை நீங்க வந்து சரியா எக்ஸிக்யூட் பண்ணணும். டெக்னிக்கல் எல்லாரும் சாஃப்ட்வேர் வாங்குறீங்க, ஆனா அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தெரியல. அது என்ன காரணம்? அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. யூஸ் பண்ண எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, கிட்டத்தட்ட 80% ஆஃப் பீப்புள் அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமே சாஃப்ட்வேர் வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க? அவங்களோட வீக்னஸை சாஃப்ட்வேர் பண்றோம்னு தெரிஞ்சுட்டான். பணம் பண்ணலாம்னு சொல்லிட்டோம்னா எல்லாரும் வாங்கிடுவாங்கப்பா, அதனால நம்ம எப்படி வேணாலும் சொல்லி ஒரு ஜிமிக்ஸ் போட்டா போறோம் அப்படின்னு. நம்ம இதை மாதிரி சொல்லி கொடுத்து இதை மாதிரி பண்ணிடான்னா, இதெல்லாம் யார் சார் பண்ணுவோம், போர் அடிக்கிறீங்க அப்படிமா. இதுதான் வந்து உங்களுக்கு யாரோ கேட்டீங்களா லைஃப் லாங் பண்றதுக்கு நிற்கும். ஒரு விஷயத்தை நம்ம சரியா தெரிஞ்சிட்டோம்னா அந்த இடத்துல இவ்வளவுதான் ஆழம் நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? இப்ப சென்னையில வந்து வெள்ளம் வந்தது, இட்ஸ் a man-made disaster. அப்ப வந்து மிலிட்டரி வந்தான். மிலிட்டரிக்கு எப்படி தெரியும் அந்த இடத்துல எவ்வளவு ஆழம் இருக்குன்னு சொல்லிட்டு? லோக்கலா இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துல 5 அடி இருக்கும், இந்த இடத்துல 8 அடி இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனால டிராவல் பண்ண முடிஞ்சது. 4 மணி நேரம் அவன் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தான். நான் மிலிட்டரி நான் போலான்னு போயிருந்தா என்ன இருக்கும்? அவனும் உள்ள போக வேண்டியதுதான். So the way what you want, somebody has to give the direction. அப்பதான் நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால டைரக்ஷன்ஸ் கிடைக்கிறத சரியா எக்ஸிக்யூட் பண்ணணும். So please visualize your left brain, right brain, how it works. So நீங்க வந்து அதை எப்படி வந்து நம்ம வந்து சரியான விதத்துல, இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மாத்திரம் நான் சொல்றது இல்லைங்க, உங்களுடைய லைஃபுக்கும் பொருந்தும். How you have to take it. ஏன் நான் வந்து இந்த முறை இதை மாதிரியா எடுத்திருக்கேன்னாக்க, எல்லாருக்கும் வந்து நிறைய டெக்னிக்கல்ஸ் தெரியும், நிறைய எல்லாம் பார்த்துருக்கீங்க. பட் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஃபைன் டியூன், உங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்த வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் உங்களை வந்து தயார் செய்துக்கணும். நம்ம போருக்கு எப்படி வந்து அவங்க டெய்லி வந்து அந்த மிலிட்டரிக்கு வந்து பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கான். ஒரு நாள் கொடுத்தா போறாது அவனுக்கு, ஏன் டெய்லி பண்றாங்க? அப்பதான் அந்த நேரத்தில் அவனால பண்ண முடியும். அது போல நம்ம டெய்லி வந்து நம்மளுடைய உத்திகளை தயார் செய்து கொண்டிருந்தாதான் மறுநாளைக்கு பண்ண முடியும். இன்னைக்கு என்ன நடக்குதோ அதே மாதிரி நாளைக்கு நடக்காது மார்க்கெட்ல. ப்ளீஸ் பி மைண்டட். பாதி பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி நாளைக்கு வரும் சார், அது மாதிரிலாம் வராது. அது மாதிரி இன்னைக்கு 5000 ரூபாய் பணம் பண்றீங்கன்னா நாளைக்கு 500 ரூபாய் பண்றது கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு 500 ரூபாய் பண்றது கஷ்டமா இருக்கும், நாளைக்கு 2000 ரூபாய் பணம் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த மார்க்கெட். அதனால மார்க்கெட் என்ன சொல்றதோ அதுதான் நம்ம கேட்கணும், நம்ம சொல்றபடி மார்க்கெட் கேட்காது. ஸோ யூ ஹாவ் டு டியூன் யுவர் செல்ஃப். அதை சரி பண்ணினாலே நம்மளால வந்து மார்க்கெட்ல பணம் பண்ண முடியும். ஸோ லெஃப்ட் பிரெயின் வந்து அதிகமா வந்து வேலை செய்யறவங்க வந்து ஜென்ரலி தே கால் இட் அஸ் எ டவுன் டு எர்த் பர்சன். அதாவது வேலை செய்யறதுக்கு வந்து அஞ்ச மாட்டாங்க. ஸோ எந்த நிகழ்ச்சி ஆடும் எதுவாக இருந்தாலும் சரி ஆளுங்கள்னால அவங்களால சமாளிச்சு பண்ண முடியும். அதே மாதிரி ரைட் பிரெயின் உள்ளவங்க வந்து ஒரு விஷனரியில, ஸோ அவங்கள வந்து தட்டிக்க முடியாது. ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அதை வந்து இன்னும் பெட்டரா எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷனரியை கொடுக்கக்கூடியது ரைட் பிரெயின். ஸோ திங்கிங் ஸ்கில். ஸோ த மொமெண்ட் யூ இன்க்ரீஸ் யுவர் திங்கிங் ஸ்கில், யூ வில் கெட் த ரைட் எக்ஸிக்யூஷன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு give action to your both the brains. இது ஒரு நாள் பண்ணக்கூடாது. கத்தியை வந்து தினந்தோறும் தீட்டிட்டே இருந்தாதான் அது வந்து கூரா இருக்கும் வெட்டுறதுக்கு. அது மாதிரி நம்ம டெய்லி அந்த 2 சைடுக்கும் வந்து ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் இந்த மீட்டிங் வர்றதுக்கு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு வாரமா தயார் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் என்னால வந்து உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை என்னால சரியா சொல்ல முடியும். சும்மா டைரியில எல்லாம் இருக்கிறத வந்து ஒரு மாதிரி பெரட்டிட்டு பண்ணிக்கலாம்னு வந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பேசவே முடியாது. எனக்கு தெரிஞ்சாலும் திருப்பி நான் வந்து அதை உட்காந்து பார்க்கணும். அது மாதிரி போய் டிவியில் உட்காடுறேன்னா அன்னைக்கு முதல் நாள் நைட்டு ஒரு 3 மணி நேரம் நான் உட்காந்து கம்ப்ளீட்டா வந்து
எல்லா செக்டரையும் ஸ்கேன் பண்ணாதான் நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா ஒரு கேள்வியோட நிறுத்திக்க முடியும். அதனாலதான் நான் எல்லாரும் கேட்பாங்க, என்ன சார் நீங்க வந்து கம்ப்யூட்டர் எடுத்து, கம்ப்யூட்டர் தேவையில்லை, மைண்ட் தான் பெட்டர் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் we have to believe ourselves. அதுக்கு உண்டான இன்புட் நம்ம மைண்டுக்கு போயிடுச்சுன்னா நம்மளால எதையும் சமாளிக்க முடியும். நம்ம யாரையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பயங்கிறது மைண்ட்ல இருந்து போச்சுனாலே நம்மளால பணம் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட், ஆமா, அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடு வந்து அதிகமா உபயோகம். எக்ஸாக்ட்லி. இல்ல நீங்க அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து என்னன்னாக்கா யூ ஹேவ் டு டூ த பிரீத் எக்ஸசைஸ். நல்லா வந்து நம்ம ரெண்டு குழலையும் வந்து உங்களுக்கு மூச்சு வெளில வந்ததுனாலே ரெண்டும் சரியா ஃபங்க்ஷன் பண்றதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பக்கம் கம்மியானா ஒரு பக்கம் தான் வேலை செய்யறதுன்னு அர்த்தம். பண்ணலாம் தாராளமா. நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை கண்டினியூஸா எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்க கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது அதுவும் இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த டாப் மேனேஜ்மெண்ட்ல சொன்ன மாதிரி 70% மிஷனரி ஒர்க் தான் அவங்க பண்ணுவாங்க, 30% தான் அவங்ககிட்ட எக்ஸிகியூஷன் இருக்கும். அண்ட் த மிடில் லெவல் 70% ஆன் எக்ஸிகியூஷன் அண்ட் 30% ஆன் விஷுவல் ஒர்க். அண்ட் ஒர்க்கர் லெவல் 100% ஆன் த எக்ஸிகியூஷன் ஒர்க். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டாப் லெவல், மிடில் லெவல் அண்ட் ஒர்க்கர் லெவல்னு இருப்பாங்க. காலேஜில் எடுத்தீங்கன்னாக்க பிரின்சிபால், ப்ரொஃபசர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் கீழே வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து ஸ்டாஃப், சப் ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ தே கேன் ஒன்லி டு எக்ஸிக்யூட். திஸ் இஸ் த வே ஜென்ரலி இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ இதே தான் நம்ம வந்து யூ ஹாவ் டு டேக் இட் இன் டு த ஈக்விட்டி மார்க்கெட் ஆர் கமாடிட்டி மார்க்கெட். ஸோ ஆக்ஷன் கிளியரா இருக்கா? ஸோ அதனால யாருக்கிட்ட இருக்கோ அதை வாங்கி, நம்மகிட்ட என்ன இல்லையோ அதை எக்ஸிக்யூட் பண்றது ஈஸியா இருக்கும். அதை வாங்கும் பொழுது அதை எப்படி உபயோகப்படுத்துங்கிறது முதல்ல தெரிஞ்சுட்டு வாங்கணும். அதை வாங்கிட்டு அதை தெரிஞ்சுக்க போனோம்னா கஷ்டம். எல்லாத்துக்குமே ரிசர்ச் பிஃபோர் யூ இன்வெஸ்ட். அதாவது முதல்ல நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதுல முதலீடு செஞ்சோம்னா ஈவன் உங்களுடைய டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் ஆகட்டும் சரி, இல்ல டைரக்டா கமாடிட்டி ஆகட்டும் ஈக்விட்டி ஆகட்டும் சரி, உங்களால வந்து சரியா பண்ண முடியும். அதை வாங்கிட்டு அதை பத்தி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போனோம்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்ப ஒரே வழியில நம்மளுக்கு மைண்ட் வந்து டிஃபைன் ஆயிடும், அதுக்கு மேல போக முடியாது. அந்த பக்கம் போனா இது குழப்பம், இந்த பக்கம் போனா அது குழப்பம். அது இல்லாம ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம போறதுக்கு முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழி போனா சரியா இருக்கும், அதனால இது வந்து நமக்கு சரியானபடியாக இருக்கும் அப்படிங்கிறது உபயோகமா இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அந்த 4G பத்தி சொல்லிட்டு இருந்தேன். 50 கோடி மக்களுக்கு மேல இன்டர்நெட்டை யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து அல்காரிதம் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. இந்த அல்காரிதம் ட்ரேடிங் இப்பொழுதைக்கு பாத்தீங்கன்னாக்க பாம்பே, கல்கட்டா, டெல்லி அண்ட் சென்னை அண்ட் சம் பார்ட் ஆஃப் அஹமதாபாத் அண்ட் பெங்களூர் வந்து ஆக்டிவா இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா போட்டேன் இல்லையா, டைம் வேல்யூ ஃபேக்டர். நான் இது வந்து மேக்ரோ லெவல்ல போடுறேன், மைக்ரோ லெவல்ல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கமாடிட்டிக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கும் நடக்குது. So when it is overbought, the stock or the commodity starts selling. When it is oversold, it starts going up. அதுதான் நமக்கு வந்து ரெட் அண்ட் ப்ளூவா இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும் டெர்மினல்ல, செகண்ட் பை செகண்ட். ஸோ இந்த ஓவர்பாட் ஓவர்சோல்ட வச்சு ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அந்த சாஃப்ட்வேர்ல பேசிக்கா டைம் அண்ட் வால்யூம் ஆர் வேல்யூ, திடீர்னு வந்து ஒரு 1.5 லட்சம் ஷேர் நடந்திருக்கு ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ்குள்ள. அந்த 1.5 லட்சம் ஷேர் நடந்த உடனே அந்த பிரைஸ் இம்பாக்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு யூ ஆர் கெட்டிங் ஏ சிக்னல் ஆஃப் பை அண்ட் செல். அதை வாங்கலாமா வைக்கலாமான்னு சொல்லிட்டு. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா கமாடிட்டிஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு 50-100 பாயிண்ட் மேல இல்ல 50-100 பாயிண்ட் இறங்கும். It's only because of this software. It is affecting the market and இது அஃபீஷியலாவே எக்ஸ்சேஞ்செல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்குன்னு சில வெண்டர்ஸ் அஃபீஷியல் பண்ணி அதை ஒண்டி தான் யூஸ் பண்ணாக்க
it is a valid transaction, otherwise it's illegal transaction. ஈவன் வந்து அவங்கள பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்கும் கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுபோல் கமாடிட்டிலையும் ஆப்ஷன்ஸ் கூடிய விரைவில் வந்துடும். பிஃபோர் ஜூன் கமாடிட்டியில் ஆப்ஷன்ஸ் வருது. அது மாதிரி கமாடிட்டியில் பேங்க் அந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களையும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கமாடிட்டி மார்க்கெட்லையும் வாலட்டிலிட்டி இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். அதுபோல் ஈக்விட்டி மார்க்கெட்லையும் ஒரு நாளைக்கு நிஃப்டியில் 500 பாயிண்ட் ஏற்ற இறக்கம் ஆர் சென்செக்ஸில் 1000 பாயிண்ட் ஏற்ற இறக்கம் வந்து சர்வசாதாரணமாக இருக்கும். 500 பாயிண்ட் ஏறும், 500 பாயிண்ட் இறங்கும். அதெல்லாம் இனிமேல் வந்து நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். எப்படி இங்கேயே பார்த்தீங்கன்னாக்க மதுரையிலேயே சில ஏரியாலாம் பர்டிகுலர் டயத்தில் வந்து டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கு. ஏன் அப்படி அதிகமாகுது? 10 வருஷம் முன்னாடி இல்லை, இப்போ எப்படி இருக்கேன்னா இனிமேல் அப்படி தான் இருக்கும் இல்லையா? இங்கேருந்து மேலூர் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து 10 நிமிஷத்துல போன இடத்துல இப்போ 1 மணி நேரத்தில் போவீங்க. இன்னும் போச்சுன்னா 1.5 மணி நேரம் கூட ஆகலாம், பிகாஸ் ஆஃப் கன்ஜெஷன். அதுபோல் அதாவது டெக்னாலஜி புதுசாக வர வர வாலட்டிலிட்டியும் அது மூலம் அதிகரிக்கும். அந்த வாலட்டிலிட்டி அதிகரிக்கும் பொழுது அதுலேருந்து நம்ம எப்படி பணம் பண்ண முடியும் அப்படிங்கிற உத்திகளுக்கு நிறைய சாஃப்ட்வேர்களும் வரக்கூடும். அந்த எந்த சாஃப்ட்வேர் வந்தாலும் நம்ம சாஃப்ட்வேர் என்ன சொல்லுதோ அதுபடி பண்ணோம்னா நஷ்டத்தை தவிர்க்கலாம். சாஃப்ட்வேர் சொல்றது அப்படின்னு நம்ம வாங்கக்கூடாது, சாஃப்ட்வேர் சொல்றதுன்னு விற்கக்கூடாது. சாஃப்ட்வேர் சொல்றது சரிதானா அப்படிங்கிறதுக்கு அட்லீஸ்ட் டேட்டா, பேக்கப் டேட்டா நம்ம மைண்ட்ல இருந்ததுன்னா அது சொல்வது சரி என்று நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஐடியால யூ ஷுட் செலக்ட் ஒன்லி 3 commodities or 10 stocks for the weekly trading. எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் பண்ணோம்னா நம்ம என்ன பண்றோம் நமக்கே தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வாரம் அப்படிங்கிறத முதல்லயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். சனி ஞாயிறுல நெக்ஸ்ட் வீக்ல அதுதான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ நம்ம 3 பார்ட் இப்போ முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐடியா, செகண்ட் ஒன் இஸ் ட்ரீம், தேர்ட் ஒன் இஸ் ஆக்ஷன். ஸோ ஆஃப்டர் லஞ்ச் அடுத்த 2 இதையும் முடிச்சு அதுக்கப்புறம் கமாடிட்டி அண்ட் ஈக்விட்டியை பற்றி ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஸோ டெக்னிக்கல்ஸை பொறுத்தவரையிலையும் நீங்கள் என்னெல்லாம் டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்க. அது சரியான டெக்னிக்கல்ஸா அப்படிங்கிறத ஒண்டி நான் சொல்றேன். ஸோ தேவையில்லாம வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் போறதுக்கு பதிலாக சிம்பிளா இருக்கிறத பண்ணாலே போதும். மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமானதை வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால வந்து அதுல இருந்து எடுக்க முடியும். அதுக்கு இந்த இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கக்கூடியது எல்லாத்தையும் சரியா நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போறோம். உங்களால ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடராகவும் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டராகவும் இருக்க முடியும். ஸோ வில் மீட். எத்தனை மணிக்கு சார் அடுத்தது? 2:30. 1 hour சொல்லியிருக்காங்க. 2:30 மணிக்குள்ள வந்து எல்லாம் உட்கார்ற மாதிரி பார்த்துப்போம். தேங்க்யூ. கரெக்டாக 2:30 மணிக்கு வந்துருங்க. சரியா? நன்றி.